So welcome to all. Today வந்து நம்ம நெட்வொர்க்ஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அண்ட் ஹார்ட்வேரில் செகண்ட் யூனிட்டில் செகண்ட் யூனிட் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது. ஸோ ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளோட நெட்வொர்க்கில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது அதோட அமைப்பு. ஸோ அந்த நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சரை என்ன பண்ணோம், இன்டர்நேஷ்னல், அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ண தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓஎஸ்ஐ அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஓஎஸ்ஐயோட எக்ஸ்பான்ஷன். ஸோ என்ன அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட சிஸ்டம் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸில் நம்ம அந்த ஓப்பன் பண்ணக்கூடியதை வந்து என்ன பண்ணோம், கம்யூனிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணோம், ஒரு சிஸ்டமில் இருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம் நெட்வொர்க்கில் அப்படின்னா. ஸோ அதோட டீல்ஸ் அந்த மாதிரி நெட்வொர்க்ஸில் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அதுக்கு ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோமா, அது ஒரு ஃபைலை வந்து எப்படி பேக்கெட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்த அந்த டாபிக் வச்சு தான் அந்த ஓஎஸ்ஐ மாடலில் நம்ம ஒன்று பார்க்குற போகிறோம். ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிற ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ISO 7948 அப்படிங்கிற அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து உருவாக்கப்பட்டால் தான் வந்து இந்த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலை வந்து காமனாக வந்து 7 லேயர்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன லேயர்ஸ் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓஎஸ்ஐ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நெட்வொர்க்கில் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய சிஸ்டம்க்கு இடையில் ஒரு சிஸ்டமில் வந்து இன்னொரு சிஸ்டம்க்கு வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதான் வந்து இந்த ஒவ்வொரு மாடல்லையும் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதோட ISO ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ISO 7498 அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ அந்த ஓஎஸ்ஐ மாடலை வந்து 7 லேயர்ஸாக வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ அது என்ன, அந்த 7 லேயர்ஸ் வந்து அந்த ஓஎஸ்ஐ மாடலில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு உனக்கு கீழே டவுன்லேருந்து அப் பார்த்து போகும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர், தேர்ட் ஒன் வந்து நெட்வொர்க் லேயர், ஃபோர்த் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிஃப்த்து லேயர் வந்து செஷன் லேயர், சிக்ஸ்த்து ஒன் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர், செவன்த் லேயர் வந்து டாப்பில் இருக்கும் சரியா. ஸோ அது வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த 7 லேயர் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், அண்ட் தென் நெட்வொர்க் லேயர், தென் டிரான்ஸ்போர்ட் லேயர், அண்ட் தென் செஷன் லேயர், தென் ப்ரெசன்டேஷன் லேயர், லாஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த 7 லேயர்ஸும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் ஒவ்வொரு லேயர் வந்து என்ன பண்ணோம், யூஸ் ஆகும். ஸோ அதில் லேயர் 1 to 4, அதாவது ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ அந்த 4 லேயரும் நமக்கு என்ன பர்பஸ்க்காக நெட்வொர்க்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் லேயர் 1 to 4 அப்படிங்கிறது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 லேயர் 5 to 7 அப்படிங்கிறது செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த 3 லேயர் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யூஸரோட அப்ளிகேஷன்ஸுக்காக என்ன பண்ணுறோம், பயன்படுத்தக்கூடிய அந்த லேயர் தான் வந்து செஷன், அப்ளிகேஷன், அண்ட் தென் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற லேயர். ஸோ 7 லேயர்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அண்ட் தென் அப்ளிகேஷன் லேயர்ஸ். ஸோ இந்த லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டுவார்ட்ஸ் டவுன்லேருந்து என்ன பண்ணோம், அப்வர்ட்ஸ் பார்த்து போகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய 1 to அந்த 4 லேயர்ஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க், அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ அந்த 4 லேயர் வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜிக்காக நெட்வொர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ரிமைனிங் 3 லேயர்ஸ் செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து யூசர் அப்ளிகேஷனுக்காக நம்ம அந்த லேயரை பயன்படுத்தும். ஸோ இந்த 7 லேயர் ஓஎஸ்ஐ மாடலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாட்டமில் இருக்கக்கூடிய லேயர் 1 2 3 அப்படிங்கிறது வந்து கம்யூனிகேஷன் சப்நெட் பவுண்ட்ரியை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ உனக்கு அதிலே வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரெட்டு தனியாக, ப்ளூ தனியாக அந்த லேயரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அதில் கீழே பாட்டமில் இருக்கக்கூடிய 1 to 3 லேயர் வந்து கம்யூனிகேஷன் சப்நெட் பவுண்ட்ரி, அதாவது கம்யூனிகேஷனுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த லேயர்ஸ் தான் வந்து இதெல்லாம். ஸோ அடுத்தது லேயர் 7, நம்ம டாப்லேருந்து ஒவ்வொரு லேயராக பார்க்க போகிறோம். ஸோ உனக்கு ஏற்கனவே சொன்ன லேயர் 5 6 7, அதாவது அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அண்ட் தென் செஷன் லேயர். ஸோ இந்த 3 லேயருமே என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், யூஸரோட
அப்ளிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் நான் கொடுத்துருப்பான், the level at which application access network services. ஸோ அப்ளிகேஷன் லேயர் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம், நம்ம என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, நெட்ஒர்க்கில் ஒரு ஃபைலாக இருந்தாலும் சரி, அதை தான் நம்ம இதில் என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சஸ் அப்படிங்கிறது அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து நம்ம எப்படி செயல்படுத்த போகிறோம், சரி, அதை ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, ஓப்பன் பண்ணுறதோ அதில் உள்ள நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதோ இல்லைனா க்ளோஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து நெட்ஒர்க்கில், அதாவது நெட்ஒர்க் சர்வீசஸில் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆக்சஸ், அதாவது செயல்படுத்துறதுக்காக நம்ம வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெப்ரசன்ட் சர்வீசஸ் தட் டைரக்ட்லி சப்போர்ட் சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஃபார். ஸோ என்னென்ன சர்வீசஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் அந்த லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், ஃபைலை வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நெட்ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, டேட்டா பேஸுங்கிறது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பீங்க, வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸல் ஷீட்லாம், எம்எஸ் எக்ஸல் ஷீட்லாம் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அது வந்து என்ன பண்ணுவோம், டேபிள் ஃபார்மேட்டில் ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைல், அதாவது நம்ம அப்ளிகேஷன் லேயர் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஆனாலும் நெட்ஒர்க்கில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் சொல்லி பார்த்தோன்னா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மாதிரி டேட்டா பேஸ்னால் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸாக அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவோம், ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி டேட்டா பேஸஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணுறது. டேட்டா பேஸுங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்போம், டேபிள் ஃபார்மேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம், சரியா. ஸோ அந்த மாதிரி டேட்டா பேஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமெயில், நம்ம மெயிலெலாம் அனுப்புகிறோம் இல்லையா, ஒன்று நீ அனுப்பக்கூடியது ஒரு சென்டர் சிஸ்டம், ஒன்று யாருக்கு அனுப்புகிற அப்படிங்கிறதுக்கு அந்த ரிசீவரோட அட்ரஸ் வந்து கொடுத்துருப்போம், டூ அட்ரஸில், அப்படி தானே. ஸோ அவங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் சிஸ்டமில் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வீட்டில் இருந்தோ இல்லைனா வெளியில் எங்கேயாவது இருந்தோ என்ன பண்ணுறாங்க, மொபைல்லையோ அந்த இமெயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசீவர். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் அந்த மெயில் கம்யூனிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே சொன்னேன், யூசர் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்ன லேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் தென் செஷன் லேயர் அப்படிங்கிறது. ஸோ அதில் அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது நெட்வொர்க் சர்வீசஸில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ஸோ ஃபைல்ஸையோ வந்து என்ன பண்ணிக்கலாம், செயல்படுத்துறதுக்கு, ஆக்சஸ் அப்படிங்கிறது செயல்படுத்துறதுக்கு நமக்கு அந்த அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம், என்னென்ன சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் எலக்ட்ரானிக் மெயில்ஸ், இந்த மாதிரி எந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த அப்ளிகேஷன்ஸ் லேயர்ஸ் மூலமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது லேயர் 6. லேயர் 6 அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். உனக்கு அந்த லேயர்லேயே கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன டேட்டாஸ், ஃபைல்ஸாக இருந்தாலும் சரி, டேட்டா பேஸாக இருந்தாலும் சரி, சரியா. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டா வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, நெட்வொர்க்ஸில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த லேயர் வந்து லேயர் 6 அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன லேயர் யூஸ் பண்ணோம், ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்படின்னா டிரான்ஸ்மிட்டட் டேட்டாஸ், அதாவது நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் வந்து என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு, ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுறதுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் உனக்கு கொடுத்துருப்பான், ரிலேட்டட் டு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிட்டட் டேட்டாஸ். ஸோ அதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டிரான்ஸ்லேட் டிஃப்ரெண்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன். ஸோ அது பிக்சர் ஃபைலாக இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபைலாக இருந்தாலும் சரி, சரியா. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா ரெப்ரசன்டேஷன்ஸை வந்து எடுத்து என்ன பண்ணோம், எதில் இருந்து எடுக்கும் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர்லேருந்து யூனிஃபார்ம், அதாவது அது வேறு வேறு ஃபார்மெட்டில் இருந்தால் கூட அதை வந்து என்ன பண்ணோம், யூனிஃபார்மாக ஒரே ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் வந்து என்ன பண்ணோம், நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸாக இருந்தாலும் சரி ஒரே ஃபார்மெட்டில் வந்து கொடுத்துட்டு அதை வந்து என்ன பண்ணோம், செக்யூராக, அதாவது செக்யூராக வந்து என்ன பண்ணோம், அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், டேட்டா இல்லைனா செக்யூரிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் செக்யூரிட்டி வந்து கொடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டாவை மற்றவங்களுக்கு தெரியாமல் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம் நெட்வொர்க்கில். டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரிஜினல் டேட்டாவை வந்து அடியில் ஹைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இமேஜாவோ இல்லைனா நமக்கு
தெரியாத ஒரு டெக்ஸ்ட்டாவோ என்ன பண்ணிக்கலாம், நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மெத்தடுக்கு பேர் தான் வந்து டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இல்லை அப்படின்னா நம்மளோட டேட்டாவோட சைஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைலை வந்து நம்ம குறைச்சி காட்டுறது, டேட்டா கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது சுருக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம், செக்யூராக நம்மளோட டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு என்ன லேயர் யூஸ் பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லேயர் 6 அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் லேயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நெட்வொர்க்ஸில் டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய ஃபைல் ஃபார்மேட், ஒரு ஃபைல் வந்துட்டு அது என்ன சொல்கிறது, இமேஜ் ஃபைலாகவும், ஒரு ஃபைல் வந்து டெக்ஸ்ட் ஃபைலாகவும், ஒன்று வந்து இமெயிலாகவும், ஸோ ஒன்று வந்து டேபிள் ஃபார்மேட்டில் டேட்டா பேஸாகவோ இருந்தால் கூட அது என்ன பண்ணோம், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எடுத்து என்ன பண்ணோம், அதுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டாண்டர்ட் யூனிஃபார்ம் ஃபார்மேட், ஒரே மாதிரியான அந்த ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணிக்கும், இது பண்ணிவிட்டு அது மூலமாக என்ன பண்ணோம், அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வந்து ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் வந்து செக்யூராக எஃபிஷியண்ட்டாக வந்து என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, டேட்டா வந்து என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஃபைலை வந்து என்ன பண்ணோம், ஒரிஜினல் ஃபைலை ஹைட் பண்ணி மறைச்சி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இமேஜை தூக்கி வைக்கிறதோ, இல்லைனா ஒரு இது சும்மா ஏதாவது டெக்ஸ்ட்டு, நீங்கள் சில டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நெட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணும்போது நமக்கு மோஸ்ட்லி வந்து ஓப்பன் ஆயிரும். சிலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்கிரிப்ட்னா உனக்கு முட்டையாக அவனோட சிஸ்டமில் வந்து வரும், ஒரு ஸ்கொயர் மாதிரி என்ன பண்ணும் வரும். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, டேட்டா வந்து மறைச்சி வச்சுட்டு அனுப்புறது, இந்த மாதிரி டேட்டாவை சுருக்கி அனுப்புறது அப்படிங்கிறது வந்து டேட்டா கம்ப்ரெஷன். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், செக்யூராக அனுப்பிக்கலாம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சென்டருக்கு அந்த ஒரிஜினல் டேட்டா தெரியும், அது மாதிரி யாருக்கு அனுப்பியிருக்காங்களோ அந்த ரிசீவருக்கும் அந்த ஒரிஜினல் டேட்டா தெரியும். இடையில வேறு யாராவது அன்வான்ட் பர்சன் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேலே என்ன வச்சுருக்காங்களோ அதை ஹைட் பண்ணிவிட்டு அந்த இமேஜ் தான் எனக்கு என்ன பண்ண, இமேஜோ அந்த ஃபைலோ தான் உனக்கு தெரியும். சரியா? ஸோ அதான் வந்து டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் தென் டேட்டா கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாமே உன்னோட மொபைல் ஃபோன்லேயே நீங்களாம் வந்து யூஸ் பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு வீடியோ சாங்கை வந்து நீ சுருக்க போகிற அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டா வந்து அந்த சாங்கை வந்து என்ன பண்ணுவோம், கம்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட ஒரிஜினல் டேட்டா, ஏதாவது ஆடியோ வாய்ஸோ இல்லைனா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன், ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் வந்து மறைச்சி அனுப்பணும் அப்படின்னா அதுதான் வந்து என்ன பண்ணுவோம், ஹைட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவோம், டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அடுத்த லேயர் வந்து லேயர் 5 அப்படிங்கிறது வந்து செஷன் லேயர் அப்படிங்கிறது. ஸோ அந்த செஷன் லேயர் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 2 அப்ளிகேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கனெக்ஷன், அந்த 2 சிஸ்டம்க்கு இடையில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமையோ இல்லைனா ஒரு இமெயிலையோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், இல்லைனா ஒரு டேட்டா பேஸை வந்து ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து 2 சிஸ்டம்க்கு இடையில் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த 2 சிஸ்டம்க்கு இடையில் வந்து நம்ம என்ன பண்ணணும், கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அந்த 2 சிஸ்டம்க்கு இடையில் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படி கனெக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது மூலமாக என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஸோ டேட்டா என்ன யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை ட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவோம். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவோம், செஷன், எண்டு செஷன் வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா ரிமோட் லாகின். ஸோ செஷன் லேயர் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2 டிஃப்ரெண்ட் அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில் நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னா, சரியா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கனெக்ஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் 2 சிஸ்டம்க்கு இடையில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா யூஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி முடிச்சிட்டோம், யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது எண்டிய செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து 2 சிஸ்டம்க்கு இடையில் கனெக்டிவிட்டி, நெட்வொர்க்ஸில் கனெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அந்த செஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரும் ரிமோட் லாகினும் வந்து என்ன சொல்லிக்கலாம், செஷன் லேயருக்கு எக்ஸாம்பிள். ஸோ நம்ம நெட்வொர்க்கில் இப்போ ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இமெயில் ஒருத்தருக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுது, ஒரு சிஸ்டம் வந்து இன்னொரு சிஸ்டமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நெட்வொர்க்கில்
அதாவது இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைலை சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இமெயிலை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது 2 சிஸ்டமுக்கு இடையில். அப்புறம் அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம், அதான் வந்து யூஸ் அப்படிங்கிறது. ஸோ டிரான்ஸ்மிஷன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவோம், அதை க்ளோஸ் பண்ணுவோம், அதான் வந்து எண்ட் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது எஸ்டாப்ளிஷஸ் டயலாக் கண்ட்ரோல். ஸோ எப்படி டயலாக் கண்ட்ரோல் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெகுலேட்ஸ் சைட்ஸ் டிரான்ஸ்மிட், எந்த சைடு வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம், ப்ளஸ் எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் அதாவது சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எஸ்டாப்ளிஷஸ். கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எவ்வளோ அதாவது எந்த பக்கமாக அந்த டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம், ப்ளஸ் எவ்வளோ நேரத்தில் அந்த டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பெர்ஃபார்ம்ஸ் டோக்கன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சிங்கர்னைசேஷன். ஸோ டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே நேரத்தில் நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய நிறைய சிஸ்டம் வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ண போகுது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் ஒரு செர்டைன் டைம் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ இந்த சிஸ்டம் அதாவது சிஸ்டம் நம்பர் 1னா அது இவ்வளோ நேரத்துக்குள்ள, சிஸ்டம் நம்பர் 2 அப்படின்னா அது இவ்வளோ நேரத்துக்குள்ள அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் செர்டைன் டைம் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணோம், அது ஒவ்வொரு சிஸ்டமும் அந்த டைமிங்கில் என்ன பண்ணோம், டேட்டா டிரான்ஸ்மிஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் வந்து பண்ணி. ஸோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோக்கன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த லேயர் 4 அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய அந்த பேக்கெட்ஸ், அதாவது ஒரு ஃபைல் வந்து அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ஃபைலை வந்து நெட்வொர்க்கில் என்ன பண்ணோம், நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம அனுப்பக்கூடிய ஃபைல்ஸ் வந்து நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸுக்கு என்ன பண்ணோம், நிறைய வே இருக்கும். அதில் பெஸ்ட்டு வே எது அப்படிங்கிறத, நல்ல வழி அது குட் வே வந்து எது அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணோம், அந்த ஷார்ட்டஸ்ட் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி என்ன பண்ணோம், ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு டேட்டா பேக்கெட்ஸை வந்து சென்ட் பண்ணோம். ஸோ ஃபைல்ஸ் எப்படினாலும் என்ன பண்ணோம், மாற்றி மாற்றி அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து போகும். ரிசீவர் வந்து எப்போ அந்த ஃபைலை வந்து வியூ பண்ணுறாங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணோம், அந்த பேக்கெட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த ஒரிஜினல் மெசேஜஸ் வந்து நமக்கு அவங்களுக்கு வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த பேக்கெட்ஸோட அந்த டிரான்ஸ்மிஷன் பேக்கெட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லேயர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, லாங் மெசேஜஸ், இப்போ பெரிய மெசேஜஸாக வந்து இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணோம், நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்மால் பேக்கெட், சின்ன சின்ன பேக்கெட்டாக வந்து பிரித்து என்ன பண்ணோம், டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரான்ஸ்மிஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசீவருக்கு என்ன பண்ணோம், அந்த பேக்கெட்ஸ் வந்து ரீஅசம்பிள் வந்து பண்ணோம். ஸோ என்ன ஆர்டரில் அப்படின்னா, ஒரு பேக்கெட் ஒரு ஃபைலை வந்து 5 பேக்கெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு 2 செகண்ட் பேக்கெட் போகும், அடுத்து 5th பேக்கெட் போகும், அடுத்து 1 பேக்கெட் போகும். அந்த மாதிரி என்ன பண்ணோம், எப்படினாலும் மாற்றி மாற்றி போகும். ஸோ அந்த ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பேக்கெட்ஸ் வந்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆர்டரில் வந்து பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அந்த ஒரிஜினல் மெசேஜஸ் வந்து என்ன பண்ணோம் கொடுக்கும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருப்பான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, முதல்ல இந்த லேயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பேக்கேஜஸ் வந்து என்ன பண்ணோம், லாங் மெசேஜஸாக வந்து இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவைப்படக்கூடிய ஸ்மால் பேக்கெட்ஸாக வந்து என்ன பண்ணோம் பிரிச்சுக்கும். ஸோ அது இந்த மாதிரி ஸ்மால் பேக்கெட்ஸாக பிரித்ததுக்கப்புறம் டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ டேட்டாவை அனுப்பி முடிச்சுட்டு ஒரு சென்டர் சிஸ்டம் அப்படின்னா ரிசீவர் சிஸ்டம் வந்து என்ன பண்ணோம், பேக்கெட்ஸ் வந்து ரீஅசம்பிள் பண்ணும். ஸோ என்ன ஆர்டரில் அப்படின்னா, கரெக்ட் ஆர்டரில் 1 2 3 4 5ன்னு என்ன பண்ணோம், அந்த கரெக்ட் ஆர்டரில் வந்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரிஜினல் மெசேஜஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம அந்த டிரான்ஸ்மிஷன் அனுப்பக்கூடிய அந்த பேக்கெட்ஸை வந்து என்ன பண்ணோம், மேனேஜ் பண்ணுறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எரர்ஸ், சப்போஸ் நம்ம அனுப்பக்கூடியதுக்கு வந்து இதில் மெயின் இந்த டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ்னு ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்பீங்க.
அதில் மெயினே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ ஒரு சென்டர் சிஸ்டம் வந்து ரிசீவர் சிஸ்டம்க்கு வந்து டேட்டா பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகுது அப்படின்னா, அந்த ரிசீவர் சிஸ்டம் வந்து என்னென்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து அதுக்கு ரிசீவ் ஆகிருக்கோ அதோட அக்னாலஜ்மெண்ட், அதாவது பேக்கெட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியாச்சுங்கிற அக்னாலஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணும், சென்டர் சிஸ்டம்க்கு வந்து அனுப்பும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், சென்டர் வந்து எந்தெந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவருக்கு ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அகெயின் மிஸ் ஆன பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணும், ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணும். ஸோ அதான் வந்து நமக்கு இந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருப்பான் அப்படின்னா, ஹேண்டில்ஸ் எரர் ரெகக்னைசேஷன் அண்ட் ரெக்கவரி. அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயரில் பேக்கெட்ஸ் வந்து லாங் மெசேஜஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாலர் பேக்கெட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணும். அப்படி ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த கரெக்ட் ஆர்டரில் அந்த பேக்கெட்ஸ் வந்து ரீஅசம்பிள் பண்ணிவிட்டு ஒரிஜினல் மெசேஜஸை வந்து யூ பண்ணி பார்க்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் பேக்கெட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரி அனுப்புகிற பேக்கெட்ஸ் எதாவது மிஸ் ஆயிருந்துச்சு, ரீட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த எரரை வந்து என்ன பண்ணோம், ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கவரினா திரும்ப அந்த பேக்கெட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அதான் கொடுத்துருப்போம், டிரான்ஸ்போர்ட் லேயர் அட் ரிசீவிங் அக்னாலஜஸ் பேக்கெட் டெலிவரி. ஸோ அதுக்கு டெலிவரான பேக்கெட்டோட அக்னாலஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணோம், அது வந்து ரிசீவ் பண்ணிக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ ரிசீவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மிஸ் ஆன பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கும், திரும்பியும் ரீசெண்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கு என்ன லேயர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்து தேர்ட் லேயர் வந்து நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது. ஸோ இதான் வந்து நமக்கு நம்மளோட நெட்வொர்க் டிவைசஸில் முக்கியமானது வந்து இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, மேனேஜஸ் அட்ரஸிங். ஸோ யார்கிட்ட இருந்து அனுப்ப போகிறோம், இப்போ அந்த பேக்கெட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கெட்லேயும் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்டரோட அட்ரஸ், அதாவது எந்த டிவைஸ் வந்து அனுப்புதோ அந்த டிவைஸோட அட்ரஸ், எந்த டிவைஸ்க்கு அனுப்ப போகிறோமோ ரிசீவர் டிவைஸ், ஸோ அதோட டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது இந்த ரிசீவரோட அட்ரஸ், அகெயின் அந்த ஹெட்டரோட இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பேக்கெட்லேயும் இருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி அட்ரஸிங்கை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எந்த வழி, ரூட்டிங் எந்த வழி வந்து கரெக்டான பாத் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு நமக்கு அந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ தான் கொடுத்துருக்கோம், அட்ரஸஸ் மெசேஜஸ் அண்ட் ட்ரான்ஸ்லேட். என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அட்ரஸ் வச்சு தான் என்ன பண்ணுவோம், மெசேஜஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அந்த லாஜிக்கல் அட்ரஸை வந்து என்ன பண்ணோம், லாஜிக்கல் அட்ரஸையும் நேமே என்ன பண்ணோம், ஃபிசிக்கல் அட்ரஸஸாக வந்து நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கும் இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி சோர்ஸ்லேருந்து, இப்போ ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது ஒரு ரிசீவர் கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன பண்ணோம், எந்த வழியாக டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதே நேரத்தில் இப்போ ஒரு 1வது சிஸ்டம்லேருந்து 10வது சிஸ்டமுக்கு வந்து நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதில் அதே நேரத்தில் என்ன பண்ணோம், அந்த நெட்வொர்க்கில் நிறைய டிவைசஸ் வந்து அந்த பாத்தை வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ வந்து என்ன ஆகும், டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். ஸோ எதுக்கு இடையில அப்படின்னா, அந்த ஸ்விட்சிங், அந்த ரவுட்டிங், அந்த என்ன நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டிவைசஸ்க்கு இடையில் வரக்கூடிய அந்த டிராஃபிக் அப்படின்னா, அது என்ன சொல்கிறது, டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து தமிழ் மீனிங்கில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இடையூறுகள், சிக்கல். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய சிக்கலை வந்து என்ன பண்ண, இடையூறுகளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி டேட்டா பேக்கெட்ஸ் வந்து நம்ம ஒரு சென்டர்லேருந்து ரிசீவருக்கு வந்து அனுப்பும்போது கன்கஷன் கண்ட்ரோல், அடுத்தடுத்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு ஒரு பேக்கெட் வந்து சென்ட் ஆகும், அடுத்து அப்படியே டபுளாக உனக்கு என்ன ஆகும், பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகும், அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 8, அந்த மாதிரி உனக்கு என்ன பண்ணும், அந்த பேக்கெட்டோட நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ், எவ்வளோ பேக்கெட்ஸ் ஒரு ஃபைலுக்கு இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டபுளாக அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேளை பஃபர் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி மெமரி. ஸோ அந்த இடைப்பட்ட 2 டிவைஸஸ்க்கு இடையில் அந்த டெம்பரரி மெமரிக்குள்ளே போய் உனக்கு என்ன ஆகும், டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அகெயின் அதிலேருந்து உனக்கு என்ன பண்ணும், ரிசீவருக்கு வந்து அனுப்பும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உனக்கு என்ன ஆகும், ஓவர்ஃப்ளோ ஆகும். கன்கஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது அதான். ஸோ அந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன லேயர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நெட்வொர்க் லேயர் தான் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜஸோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணுவோம், லாஜிக்கல் அட்ரஸை ஃபிசிக்கல் அட்ரஸாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு சோர்ஸ் டிவைஸ்லேருந்து டெஸ்டினேஷன் டிவைஸ்க்கு அந்த டெஸ்டினேஷன் டிவைஸ்க்கு வரக்கூடிய அந்த ரூட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி டிராஃபிக் ப்ராப்ளம்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது தான் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ என்ன டிராஃபிக் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே நெட்வொர்க் டிவைஸஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 10 சிஸ்டம் வந்து ஷேர் ஆகுது அப்படின்னா
அந்த டிவைஸ் மூலமாக தான் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், டிராஃபிக் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டிராஃபிக் வராமல் தடுக்கணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு சிஸ்டமுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செர்டைன் டைம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளத்தெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரவுட்டிங் அந்த பாத்தை வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் டேபிள். ஸோ எந்த ஃபஸ்ட்டு எந்த சிஸ்டம் எந்த நோடில் இருந்து எந்த நோடுக்கு போகணும் அப்படிங்கிற இது வந்து ஃபார்மெட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ரவுட்டிங் டேபிள் ஃபார்மெட்டில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அதோட வழி வந்து அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் டேபிள்ஸ் அந்த டேபிளை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு செஷனும் வந்து ஸ்டார்ட் ஆகிறத வந்து என்ன பண்ணும், இது எப்போ தொடங்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் ஆகும். அதே நேரத்தில் அந்த ஒவ்வொரு பேக்கெட்டும் என்ன பண்ணும், கரண்ட் நெட்வொர்க் லோடை வந்து என்ன பண்ண டிட்டர்மைன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றத்தையும் வந்து இண்டிவிஜுவலாக டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு இந்த நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறதான் வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது செகண்ட் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் ரா பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட பேக்கேஜஸ். இப்போ அந்த ஒரு ஃபைலில் வந்து நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ரா பிட்ஸ் அந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் சின்ன சின்ன பகுதியாக வந்து பிரிச்சிடும் இன்ட்டு ஃப்ரேம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ரேம்ஸாக பிரித்ததுக்கப்புறம் டேட்டாஸை வந்து என்ன பண்ணோம் ரிலையபிள் அப்படின்னா நம்பகத்தன்மை வாய்ந்த டேட்டாவாக என்ன பண்ணோம் ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும். நம்பகத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு சென்டர் சிஸ்டம் வந்து அனுப்பக்கூடிய ஃபைல் வந்து ரிசீவருக்கு ரீச் ஆகிட்டு அப்படின்னா இந்த பேக்கெட்ஸ் வந்து ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணோம் சென்டருக்கு அனுப்பு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கோம் சென்டர் வந்து எந்தெந்த பேக்கெட்ஸ் வந்து ரிசீவருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த போகாத பேக்கெட் வந்து என்ன பண்ணோம் திரும்பியும் சென்டர் வந்து சென்ட் பண்ணி வைக்கும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலையபிள் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிலையபிள் ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது வந்து எந்த நெட்வொர்க்கில் வந்து பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வயர்டு நெட்வொர்க். சரியா? ஸோ வயர் யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் அந்த ரெண்டு சிஸ்டம் கிடையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனாக இருக்கும். ஸோ நம்ம ட்ரான்ஸ்மிஷன் பண்ணணும் அப்படின்னால இதுக்கு என்ன ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், TCP/IP ப்ரோட்டோகால்ஸ். கம்யூனிகேஷன் அப்படின்னாலே என்ன ப்ரோட்டோகால், TCP/IP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த TCP/IPக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அண்ட் தென் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸை வந்து என்ன பண்ணோம் பிட்ஸ் 0s and 1s ஃபார்மேட்டில் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணோம் அந்த ஃபிசிக்கல் லேயரில் இருக்கக்கூடிய அந்த ஃபைல்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரேம்ஸ் நிறைய பகுதியாக வந்து பிரிச்சுக்கும். ஸோ லாஜிக்கல் அதோட ஸ்ட்ரக்சர்டு பேக்கெட்டோட ஸ்ட்ரக்சரு இந்த மாதிரி என்ன பண்ணோம் நிறைய ஃப்ரேம்ஸை வந்து பிரிச்சுட்டு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன பண்ணோம் ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்மிஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஸோ ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதில் உனக்கு கொடுத்துருக்கு இட் வெயிட்ஸ் ஃபார் அன் அக்னாலஜ்மெண்ட். என்ன பண்ணோம் அக்னாலஜ்மெண்ட் வர்றதுக்காக வெயிட் பண்ணும். யார் எதில் இருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃப்ரம் தி ரிசீவிங் கம்ப்யூட்டர். யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அந்த ரிசீவர் கம்ப்யூட்டர்லேருந்து என்ன பண்ணோம் சென்டர் கம்ப்யூட்டருக்கு அக்னாலஜ்மெண்ட் வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி அக்னாலஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா சப்போஸ் ரிசீவ் ஆகலை அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா அகெயின் திரும்ப என்ன பண்ணோம் சென்டர் வந்து அந்த ஃப்ரேம்ஸை வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நமக்கு என்ன லேயரில் யூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தோன்னா டேட்டா லிங்க் லேயரில் யூஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் ஒன் லேயர் 1 அப்படிங்கிறது வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது. ஸோ ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் காமனாக டேட்டாஸை அதாவது ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் லேயரில் நம்மளோட அனுப்பக்கூடிய டேட்டாஸ் வந்து என்ன பண்ணோம் பிட்ஸு அதாவது 0s and 1s ஃபார்மேட்டில் த்ரூ எது மூலமாக டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மீடியம் அப்படிங்கிறது வந்து நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஃபிசிக்கல் லேயரில் வந்து பார்த்தா டேட்டா வந்து ட்ரான்ஸ்மிஷன் அதாவது பிட்ஸாக தான் என்ன பண்ணுவோம் ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். அப்படி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடியதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா த்ரூ அந்த பிட்ஸை வந்து எது மூலமாக பண்ணுவோம் அப்படின்னா ஃபிசிக்கல் மீடியம். ஸோ அந்த ஃபிசிக்கல் மீடியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நெட்வொர்க் டிவைஸை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதான் வந்து ஸோ ஃபிசிக்கல் மீடியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் டிவைஸ் அதாவது அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு
த்ரூ எது மூலமாக கனெக்ட் பண்ணுவோம் நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா ஃபிசிக்கல் மீடியம். அந்த ஃபிசிக்கல் மீடியம் அப்படிங்கிறது நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ அந்த நெட்வொர்க் டிவைசஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, அது ஹப்பாக இருக்கலாம், ரவுட்டராக இருக்கலாம், சுவிட்சாக இருக்கலாம், ரிப்பீட்டராக இருக்கலாம், கேட்வேயாக இருக்கலாம். அந்த மாதிரி நெட்வொர்க் டிவைசஸ் வந்து யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து மோர் கம்ப்யூட்டர்ஸ், அதாவது மெனி கம்ப்யூட்டர்ஸ் வந்து நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபிசிக்கல் லேயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணும். எப்படி டிரான்ஸ்மிஷன் பண்ணோம் அப்படின்னா பிட்ஸ் அப்படிங்கிறது 0 அப்படிங்கிறது ஒரு பிட்டு, 1 அப்படிங்கிறது வந்து ஒரு பிட்டு. ஸோ இந்த மாதிரி 0s and 1s ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணோம், டிரான்ஸ்மிஷன் பண்ணும். ஸோ எப்படி அந்த மாதிரி இப்போ நெட்வொர்க்கில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கேபிள் மூலமாக அந்த நெட்வொர்க்கில் வந்து அட்டாச் ஆகிருக்கா, அதுக்கு அடாப்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது, அது மாதிரி என்ன டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அது மாதிரி எது மூலம் எந்த கேபிள் வழியாக நம்ம டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன லேயர் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் லேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெஃபினேஷன் ஆஃப் பிட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா 0s and 1s அப்படிங்கிறது. அது மாதிரி 1 வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்ட் வந்து தேவைப்படும், 0 அப்படிங்கிற பிட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ வோல்ட் வந்து தேவைப்படும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண இப்போ டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து 1-வே கம்யூனிகேஷனா இல்லைனா 2-வே கம்யூனிகேஷனா அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணோம், நம்ம அந்த ஃபிசிக்கல் லேயரில் தான் வந்து பார்ப்போம். அதான் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவோம், 0s and 1s அதாவது பிட்ஸாக வந்து ஸ்டோர் பண்ணுவோம். அதே மாதிரி 1 வந்து எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அடுத்தது என்ன சேனல் நம்ம கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் சேனல்லேருந்து என்ன, சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 1-வே கம்யூனிகேஷன், டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுல்-வே 2-வே கம்யூனிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டியூப்ளெக்ஸே வந்து 2 டைப்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஒன்று வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சேனல், ஸோ எப்படி டேட்டா வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் பண்ணுறோம், ஸோ எத்தனை பின் வச்சு நம்ம நெட்வொர்க்கில் அந்த டிவைசஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஹவு மெனி பின்ஸ் வந்து யூஸ் பண்ணி நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு பின்னோட ஃபங்க்ஷன், அதாவது வேலை என்ன அப்படிங்கெல்லாம் வந்து நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா அந்த ஃபிசிக்கல் லேயரில் வந்து பார்ப்போம். சரியா? ஸோ அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த டாபிக் வந்து இந்த OSI மாடல் அப்படிங்கிறது தான். ஸோ இது ஒரு 10 மார்க் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அந்த OSI மாடலில் இருக்கக்கூடிய அந்த 7 லேயரை பேஸ் பண்ணி தான் நம்ம நெட்வொர்க்கில் நடக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து சொல்கிறோம். ஸோ அந்த 7 லேயர் வந்து என்னென்ன அந்த OSI மாடலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, OSI மாடல் அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ISO ஸ்டாண்டர்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா 7498 அப்படிங்கிற ISI லேயரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ISO மாடலை ஸ்டாண்டர்டைசேஷனை அடுத்து இது வந்து 7 லேயர்ஸாக வந்து பிரிப்போம். ஸோ என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது. ஸோ அந்த 1 to 4 லேயர்ஸ், அதாவது ஃபிசிக்கல், டேட்டா லிங்க், நெட்வொர்க் அண்ட் தென் டிரான்ஸ்போர்ட் லேயரை வந்து கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். செஷன், ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன் லேயரை வந்து யூசர் அப்ளிகேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் வந்து அப்ளிகேஷன் லேயர், ஃப்ரம் டாப்லேருந்து பாட்டம் வழியாக பார்ப்போம். அதில் 7th லேயர் அப்படிங்கிறது வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது. ஸோ நெட்வொர்க்கில் நம்ம என்ன அப்ளிகேஷனாக என்ன ஃபைல்ஸையோ, என்ன மெயிலோ, இல்லைனா என்ன ஒரு டேட்டாபேஸையோ வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், OSI மாடலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லேயர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்னெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்பாங்க. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டாபேஸ் ஆக்சஸ் அண்ட் தென் எலக்ட்ரானிக் மெயில். ஸோ 6th லேயர் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது. ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது டேட்டா வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் வந்து வரக்கூடிய டேட்டா வந்து என்ன பண்ணோம், இந்த லேயர் ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து அது என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து என்ன பண்ணோம், ஒரு யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் வந்து என்ன பண்ணோம், நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், டேட்டாஸ் வந்து செக்யூராக டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ லேயர் 5 அப்படிங்கிறது வந்து செஷன் லேயர் அப்படிங்கிறது. ஸோ செஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து 2 சிஸ்டம்க்கு இடையில் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா முதல்ல கனெக்ஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் டேட்டாஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா கனெக்ட் பண்ணணும் 2 சிஸ்டமாக நெட்வொர்க்கில். அதுக்கப்புறம் அது மூலமாக டேட்டா வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். அப்புறம் செஷன், அதாவது டெர்மினேஷன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து எஸ்டாப்ளிஷஸ் டயலாக் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்ம எந்த வழியாக வந்து எந்த சைடு வழியாக நம்ம டேட்டாஸ் வந்து அனுப்ப போகிறோம். ஸோ அது எவ்வளோ தூரம் இருக்குது, அதுக்கு டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் அந்த டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து
அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த செஷன் லேயர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி நிறைய சிஸ்டம் ஒரே நேரத்தில் கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணோம், இந்த டிராஃபிக் வராமல் இருக்கிறதுக்கு டோக்கன் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் செட்டன் டைம் கொடுத்து என்ன பண்ணுவோம், அந்த டைமில் என்ன பண்ணோம் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ண ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் லேயர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செஷன் லேயர் வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம், நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸ் அந்த வந்து என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணோம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி சப்போஸ் நம்ம அனுப்பக்கூடிய டேட்டாஸில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரீட்ரான்ஸ்மிஷன் அந்த எரர் வந்து என்ன பண்ணோம் ரெக்கவர் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ அடுத்து தேர்ட் லேயர் வந்து நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது. நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது நம்ம ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டேட்டாஸ் வந்து அனுப்ப போகிறோம் அப்படின்னா அதோட ரூட்டு எந்த வழியாக வந்து நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற அந்த அதே மாதிரி அந்த பாத் எந்தெந்த வழியில் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்கெலாம் என்ன பண்ணுவோம் ஒரு ரூட்டிங் டேபிள்ஸ் மூலமாக என்ன பண்ணோம் அந்த டேபிள்ஸை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட் நோட்லேருந்து ரெண்டாம் நோட்லேருந்து நாலாம் நோடு என்ன பண்ணோம் அந்த மாதிரி அந்த பாத்தை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து நெட்வொர்க் லேயரில் வந்து நடக்கும். நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது மெயினாக வந்து பாத். அடுத்தது லேயர் 2 வந்து டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் அதாவது பேக்கேஜஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பேக்கேஜஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா எப்படி ட்ரான்ஸ்மிஷன் பண்ணோம் அப்படின்னா பிட் பை பிட்டாக 0s and 1s ஃபார்மேட் அந்த மாதிரி என்ன பண்ணோம் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணோம். அதே மாதிரி அந்த அனுப்பக்கூடிய ஃப்ரேம்ஸ் நம்பர் ஆஃப் அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃப்ரேம்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது மூலமாக ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் அதாவது டேட்டா ஒரு சென்டர் டிவைஸ்லேருந்து ரிசீவருக்கு ப்ராப்பராக வந்துருச்சு அப்படிங்கிற அந்த அக்னாலேஜ்மெண்ட் அதுதான் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ரிலையபிள் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த அக்னாலேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம் ரிசீவர்லேருந்து சென்டருக்கு போகும். ஸோ அதை வச்சு மிஸ்ஸான பேக்கெட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது லேயர் 1 கடைசி லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது. ஸோ வந்து என்ன பண்ணோம் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு அனுப்பக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுவோம் பிட்ஸாக வந்து அனுப்போம். அதே நேரத்தில் அந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பிட்ஸை வந்து அனுப்புறதுக்கு என்ன பண்ணோம் த்ரூ ஒரு ஃபிசிக்கல் மீடியம் மூலமாக அனுப்பும். ஸோ எப்படி நம்ம நெட்வொர்க்கில் கேபிள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் அடாப்டர் மூலமாக இல்லைனா கேபிள் மூலமாக நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோமா கம்ப்யூட்டர்ஸை இப்போ என்ன டிரான்ஸ்மிஷன் டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சென்டர்லேருந்து ரிசீவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஃபிசிக்கல் லேயரில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதான் வந்து ஓஎஸ்ஐ மாடலில் இருக்கக்கூடிய 7 லேயர்ஸ். ஸோ என்னென்ன லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபிசிக்கல் லேயர் டேட்டா லிங்க் லேயர் and then network layer, transport layer, session layer, presentation layer and then application layer.